ரைட் பார்ட்டி ராங் லீடர். சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பதில் அவருக்கு நிகராக வேறு யாரும் சொல்ல முடியும். 101 தொகுதிகளில் 3வது இடம். 18 தொகுதிகள் டெபாசிட் இழந்து விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளே விசிலுக்கு விழுந்தது, தாவேகாவுக்கு விழுந்தது. டிஎம்கே அலையன்ஸ் வைக்க ரகசியமா ட்ரை பண்ணாங்க, அதுதான் ரீசன் சொல்றீங்க. அப்ப டிஎம்கேல இருந்தும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் டிவிகேவை நோக்கி வரணுமே, வரலையே. ஒரு முதலமைச்சர் விஜய் அவரோட போட்டோ எடுத்துட்டு போய் காட்டினா எங்க சமையல்காரமா சொல்லுது, நானும் விசிலுக்கு தான் ஏன் போட்டேன். 120 கோடி ரூபாய் கரூர்ல செலவு. கோவை தெற்குல செந்தில் பாலாஜி 150 கோடி ரூபாய். இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? சாதாரணவர் வெற்றி பெற்று இருக்கிறார் விஜய் கட்சியிலே. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றியது போதே அப்போது தோல்வி தொடங்கிவிட்டது. தினச்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். சில கவலைகள், சில கஷ்டங்கள், சில கண்ணீர் துளிகள். இதன் காரணமாகத்தான் அஇஅதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னது விஐபி. எஸ், அவர் பேச்சாளர், எழுத்தாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஆசிரியர், முன்னாள் அரசு தலைமை கொறடா, முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சார் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தத்தின் ரத்தம், அந்த அளவுக்கு நீங்க பற்றோட இருந்தீங்க. நீங்க அஇஅதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்க. யங்ஸ்டர் அப்படின்றதெல்லாம் இணைஞ்சிட்டீங்களா சார்? அதாவது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சியிலே இருந்து அப்படியே தொடர்ந்து பயணிப்பது என்பது இயல்பான எல்லாருக்கும் ஒரு குணம். அந்த குணத்தின் அடிப்படையில் தான் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை தொடங்கியது. என்னுடைய தந்தையார் அதில் கிளைக்கழக செயலாளராக இருந்தார். நான் மாணவ பருவம் தொட்டு அந்த இயக்கத்தில் பற்றும் மாறாத பாசத்தோடும் விசுவாசத்தோடும் பயணித்தேன். அந்த இயக்கத்தை விட்டு விலகுவேனா என்று கணவரும் கூட நினைக்கவில்லை. நாங்களும் நினைக்கல, உண்மைதான். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. அந்த ஒரு கனத்த இதயத்தோடு அந்த நிகழ்வு நடந்து விட்டது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மகத்தான இந்த இயக்கத்தை கொண்டு சென்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர். அதுதான் சார், அவங்க ஒரு இமயம். ஆமா, உங்களை சிகரத்திலேயே ஒரு உயரத்துல அவங்க நிக்க வச்சாங்க. பெரிய பெரிய பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஸோ வரத்துக்கு ஒரு கரெக்டான ரீசன் இருக்கும். தோல்வி அடைஞ்சதுக்காக வந்திருக்க மாட்டீங்க நிச்சயமா. ஏன்னா 1996ல அம்மாவே தோல்வி அடைஞ்சாங்க. 8300 ஓட்டு தான் வாங்கி அவங்களே தோத்தாங்க. ஆனா கூடவே இருந்தீங்க. இப்ப தோல்வினால வந்தீங்களா, இல்ல அவரோட டீலிங்ஸ் சரியில்லை, இல்ல திமுகவோட பேரம் பேசினாரு, அவரோட தலைமை பண்பே இல்ல, எங்களை மதிக்கல, என்ன ரீசன் சார்? ரைட் பார்ட்டி ராங் லீடர். ஒரே வரியில சொல்ல போனா, அதாவது சரியான கட்சி தவறான தலைமை. ரெண்டாவது அவருடைய அணுகுமுறை சரியில்லை. மூன்றாவதாக சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பதில் அவருக்கு நிகராக வேறு யாரும் சொல்ல முடியும். ஐயோ, தொடர்ந்து 10 முறை தோல்வி. இந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி 11 முறை. இப்படி தொடரும் தோல்விகளை தந்து கொண்டு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்தபடியாக வேட்பாளர் தேர்விலும் பணம் படைத்தவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. உழைப்பவர்கள், உண்மையாக பணியாற்றுகிறவர்கள், இயக்கத்தின் மீது பற்றுறுதி கொண்டிருக்கிறவர்கள், கொள்கையின்பால் ஈடுபாடும் மாறாத காதலும் கொண்டிருப்பவர்களை புறக்கணிக்கப்பட்டு தொடர்ந்து பணம் இருப்பவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தேர்தல் களத்தில் யுக்திகளை வடிவமைப்பது, எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பது, இந்த காலகட்டத்தில் எவைகள் தேவை என்பதை அறியாதவராக, தொலைநோக்கு சிந்தனையற்றவராக போய்விட்டார். இவைகள் எல்லாம் காரணம். அதற்கு அடுத்தபடியாக 47 இடங்களை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. 101 தொகுதிகளில் 3வது இடம்.
18 தொகுதிகள் டெபாசிட் இழந்து விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக முதலிடத்தில் டிவிகே, இரண்டாவது இடத்தில் திமுக, ஏற்கனவே எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தையும் இழந்து விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இயக்கத்தில் இருந்து பிரிந்து ஒரு 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 கடுமையான நெருக்கடியில் ஏற்பட்ட நிலையில் எந்த இயக்கத்துக்கு எதிராக தோன்றிய இயக்கமோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து ஆட்சி அமைக்கலாம் என்கிற திட்டம், இவைகளெல்லாம் ஒரு வெறுப்பு நிலைக்கு உச்சத்துக்கு தள்ளியது. இங்கதான் சார் எனக்கு ஒரு கேள்வி. நீங்களே வந்து பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்கீங்க, பல்வேறு இடத்துல சொல்லியிருக்கீங்க, சில காயங்கள், சில கவலைகள், சில கண்ணீர் துளிகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அந்த சம்பவத்தை நீங்க மீடியால சொல்லல. என்ன நடந்தது சார்? என்ன காயம், என்ன அந்த கண்ணீர் சம்பவம்? இல்ல, அதாவது உள்ளுக்குள்ள ஏதோ உங்களுக்கு இருக்கு தெரியுது. அதாவது தொடர்ந்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கடந்த வாரம் முதற்கொண்டு நாங்கள் பயணித்தோம். நானும் பயணித்தேன். அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு அணுக்க தொண்டராக உள்ளன்போடு பணியாற்றுகிற உளப்பூர்வமான ஒரு தொண்டனாகத்தான் நாங்கள் பணியாற்றினோம். எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் வசதிக்காகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவரோடு பயணிக்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய் சேர வேண்டிய இடம் போய் சேரவில்லை. நீங்க தானே சார் பேரை இழுக்கணும். சிஎம் இருக்கும்போது தி பெஸ்ட் சிஎம் இந்த குளோப் அப்படின்லாம் சொன்னீங்க. இபிஎஸ்க்கு புரட்சி தமிழன் பேர் வச்சுதே நீங்க பட்டம் கொடுத்த மாநாட்டில் கடுமையாக உழைத்தோம். இன்னும் ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கையிலிருந்து, எல்லா செயற்குழு பொதுக்குழுவில் இருந்து, ஒற்றை தலைமை அவர் ஆக வேண்டும் என்பதிலிருந்து, தொடர்ந்து அவர் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பவனிக்க வேண்டும் என்பதிலிருந்து அர்ப்பணித்தோம். அதற்குரிய அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு விவசாயி ஒரு விவசாயம் செய்கிறார், தொடர் தோல்வி, தொடர் மகசூல் வரவே இல்லை. அவன் என்ன செய்வான்? வானம் பார்த்த பூமியை நம்பி இப்படி ஆயிட்டமேன்னு சொல்லி வந்து துன்பத்திலும் துயரத்திலும் வறுமையின் பிடியிலும் எப்படி உழந்து கண்ணீரும் கவலையோடும் அவன் வீடு திரும்புகிறானோ அதே மனநிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான பேரியக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், அதை நீர்த்து போகாமல் கொண்டு சென்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அதற்கு பிறகு வந்து இவர் இப்படி ஆக்கிவிட்டாரே என்கிற மனக்கவலை, வேதனை, துயரத்தால் அங்கங்கே தொண்டர்கள் எல்லாம் அகன்று விட்டார். ஜெயலலிதா அவர்கள் சரியான ஒரு தலைமையை கை காட்டிட்டு போகாததுக்கு காரணமா? ஏன்னா வந்து ஓபிஎஸ் இருந்திருக்காரு, சசிகலா அவங்க ட்ரை பண்ணாங்க, அது ஒரு காரணம். பேர் வந்து தலைமை இதுக்கு ட்ரை பண்ணாங்க, இவரு தான் தக்க வச்சாரு. அதுல இருந்து தப்பி இவரு ஜெயிக்கிறாரு. இவர் இண்டிவிஜுவலா அவரோட தொகுதியை தொடர்ந்து ஜெயிக்கிறாரு, மற்றவங்க தான் தோக்குறாங்க. இல்ல, அதாவது ஜெயிப்பதற்கு அவர் மட்டும் ஜெயிச்சுட்டா போதுமா? உழைக்கிறார் சார். உழைச்ச முக்கியமான தலைவர் இபிஎஸ் போன உழைக்கிறார். அதற்கு பணம் இல்லையே. எல்லா தொண்டர்களையும் நம்பி வந்தவர்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும்ல, கரை சேர்க்கணும்ல. அதான ஒரு கேப்டனுக்கு அழகு. கேப்டனும் அந்த கப்பலை நல்லா இயக்குறாரு, கரை வந்து சேரலையே, அதுதான விஷயம். நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஒரு தலைவர் மிகவும் பக்குவமாக, லாவகமாக, ராஜதந்திர முறையில் நடவடிக்கை எடுக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கணும். சட்டமன்ற தேர்தலில் அமைச்சு விட்டு என்ன பயன்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடுமையான எதிர்ப்பு அலை இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். அப்படியானால் அறுவடை செய்ய வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காமல் போனது ஏன்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளே விசிலுக்கு விழுந்தது, தாவேகாவுக்கு விழுந்தது, முதலமைச்சர் விஜய்க்கு விழுந்தது என்று சொன்னால் எங்கே அந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது? உங்க சொந்தக்காரங்களாம் விசிலுக்கு போட்டதா நீங்க தான் பேட்டியில சொல்லி. அதான் இப்ப நான் என்ன சொல்றேன், நடிகர் விஜய் அவர் முதலமைச்சர் விஜய் அவரோட போட்டோ எடுத்துட்டு போய் காட்டினா எங்க சமையல்காரமா சொல்லுது, நானும் விசிலுக்கு தான் ஏன் போட்டேன். போன தடவை எதுக்குமா போட்டீங்க கேட்டேன், ரெட்டலைக்கு போட்டேன் நான். சரிம்மா, இப்ப ரெட்டலையில இருந்து விசிலுக்கு போயிட்டீங்க, அடுத்த தேர்தலில் விசில் இருந்து ரெட்டலைக்கு வருவீங்களான்னு கேட்டேன். வரமாட்டோம். ஏமா? அம்மா இருக்கிற வரைக்கும் ரெட்டலைக்கு போட்டோம், இப்ப விஜய் இருக்கிற வரைக்கும் விசிலுக்கு தான் போடுவோம். இதான் யதார்த்தம். இந்த கள நிலவரம், இந்த உண்மையை புரிந்து கொண்டதற்கு பிறகு மாத்திரமல்ல, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தான் தோற்று போனார்கள். குளத்தூரிலிருந்து தொடங்கி பல்வேறு தலைவர்கள். ஆனால் திராவிட இயக்கத்தின் கொள்கையில் தோற்கவில்லை. திராவிட இயக்கத்தின் கொள்கையில் நீர்த்து போகாமல் ஒரு நீட்சி மிகுந்த தலைவராக சந்திரசேகர், ஜோசப், விஜயை பார்த்தார். அதுதான் சார் நான் கேட்க நினைச்சேன். எல்லாரும் விஜய்னு சொல்லுவாங்க அன்பா, மாண்புமிகு விஜய்னு சொல்றவங்க இருக்காங்க மரியாதையா. ஜோசப் விஜய்னு அவரே சொல்லிக்கிறார் இப்பெல்லாம்.
நீங்க மட்டும் அதுல சார் சந்திரசேகர் ஜோசப் விஜய்னு ஒரு புதிய ஒரு பட்டப்பேரை புதிய கொடுத்திருக்கீங்க. ஒரு பரிணாமம், ஒரு அடையாளம். அவருடைய தந்தையாரின் பெயர், அவருடைய இன்சியலோடு நான் விழித்து சொன்னேன். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று குறிப்பிடுவதில்லையா? ஆமா. அதை போலத்தான் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் என்று குறிப்பிடுவதில்லையா? சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்று குறிப்பிடுவதில்லையா? அதை போலத்தான் சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு அழகும் கம்பீரமும் ஒரு ஒரு எடுப்பும் துடுப்பும். கவிஞர் உங்க வாய்ஸ்ல சொல்லும் போது அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கு சார். ஏதோ விஜய் படத்தை அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி. அதாவது உள்ளத்தில் பொய்யாத ஒளி வாக்கினில் இனிமை உண்டாம் என்று சொல்வார். அதாவது உள்ளத்துல என்ன இருக்கோ அதான் நாக்கில் வரும். நீங்க வந்து இப்ப எங்களுக்கான அந்த பாதிப்பு, அவர் மீதான ஈர்ப்பு, இந்த மக்கள் அவருக்கு தந்திருக்கிற மகத்தான இந்த பரிசு, தேர்தல் வெற்றி, இவைகளெல்லாம் ஒரு தாக்கத்தை என் மீது ஏற்படுத்த வேண்டும். அப்போதான் என்னுடைய வார்த்தைகள் வெளிவரும். கவிஞனோ ஒரு எழுத்தாளனோ ஒரு பேச்சாளனோ அவன் பாதிக்கிற போதுதான் வரும். நினைத்தால் வருவதில்லை கவிதை, இதயம் கனத்தால் தான் வரும். இதயத்தால் ஈர்க்கப்பட்ட தலைவராக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இடத்துல இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே தமிழ்ல இன்னொரு பழமொழி இருக்கு சார், இடுக்கண் வருங்கால் நகுக. ஆமா, ஆனா இடுக்கண் வருங்கால் ஒதுங்குக மாதிரி அதிமுக காரங்கெல்லாம் அதிமுக விட்டு ஒதுங்கி விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. அதுக்கு என்ன மத்தவங்க கிட்டனா இந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். சி மகேந்திரன் அவரை நான் இன்டர்வியூ பண்ணேன். அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பணமோ பதவியோ இதெல்லாம் எதிர்பார்க்க. ஏன்னா நீங்க கோடீஸ்வரர் ஆகாத முன்னாள் அமைச்சர்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க தான். பணத்தெல்லாம் நீங்க மதிக்கவே மாட்டீங்க. சி மகேந்திரன் சார் சொல்லவே வேணாம், 2 பேர் தான். மற்றவங்க எல்லாம் கூட இருக்கலாம். சோ பணம் பதவி இதெல்லாம் இருக்காதுன்னு கிளீனா புரியுது. பட் வேற என்ன சார் கொள்கைனா, இன்னும் அவர் ஸ்டார்ட்டே பண்ணல. 63 டேஸ் தான் இருக்கு சிஎம் ஸ்வான் பண்ணி. இன்னும் அவரோட கொள்கை அவருக்கே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும். எதை பார்த்து நீங்க அட்ராக்ட் பண்ணிக்க? அதாவது மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒன்று, திராவிட இயக்கத்தின் கொள்கை என்னவென்று கேட்டால், சாதாரணவன், எளியவன், ஒரு அரசியல் பின்புலமற்றவர்கள், ஒரு பொருளாதார பின்புலமற்றவர்கள், சாதாரண நிலையில் இருக்கிற ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்று நிரூபித்த தலைவர் பேரறிஞர் அண்ணா. அமைச்சர். ஆமா ஆமா, அமைச்சர். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது கொள்கையை கொண்டு வந்தவர் நீர்த்து போகாமல் புரட்சி தலைவர் அம்மா. அதற்கு பிறகு யாரால் முடிந்தது? 120 கோடி ரூபாய் கரூர்ல செலவு. கோவை தெற்குல செந்தில் பாலாஜி 150 கோடி ரூபாய். இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? சாதாரணவன் வெற்றி பெற்று இருக்கிறார் விஜய் கட்சியிலே. தமிழக வெற்றி கழகத்திலே ஒரு எளியவர், பட்டியலினத்தை சேர்ந்தவர், பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்று இருக்கிறார். ஒரு எந்த ஒரு அரசியல் பின்புலம் மற்றவர்கள் தடுமாறி மேலே எழுந்து விஜய் என்கிற முகத்துக்கு, முகவரிக்கு, அடையாளத்துக்கு, அங்கீகாரத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றியின் காரணமாக அமைச்சர் என்கிற உயர்ந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். 8 அமைச்சர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். துணை சபாநாயகர், துணை சபாநாயகராக இருக்கிறார். பெண்கள். ஆமா, பெண்களுக்கான வாய்ப்பு, கூட்டணி அரசு. இப்படி ஒரு பார்க்கிற போது ஒரு புதிய விஷன், ஒரு புதிய பரிணாமம், ஒரு நல்ல ஒரு சிந்தனை. திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் கூட்டமா சார், கூட்டம் 2 நாள். அப்ப சொல்றாங்க அந்த கூட்டத்துல எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டங்கள் இப்பதாங்க பாக்குறோம். ஆக இதையெல்லாம் ஒரு ஈர்ப்பு சார். நம்ம இன்னும் இருக்கிற வாழ்நாள் முழுவதும், வாழ்நாளில் இருக்கிற இந்த காலத்தில் இவரோடு நம்ம செலவழிக்க வேண்டும், இவரோடு வாழ வேண்டும், இவரோடு பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வின் காரணமாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமரச நிலைக்கு போய்விட்டதே. அது யார் சார் பார்த்தா? அது ரகசியமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. டிஎம்கேவும் பேச்சுவார்த்தை நடத்தினது சொன்ன அந்த டைம்ல. பட் நாங்களே அந்த டைம்ல சொன்னோம், நாங்களே எங்க FB எல்லாம் போட்டோம் கசிதுன்னு. பட் ஆனா அதிகாரப்பூர்வ தகவல் இல்லையே சார். அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைங்க. இருந்தாலும் கூட பேச்சு. IUML தலைவர் பேராசிரியர் காதர் மொய்து, பெரிய மூத்தவர், அவர் என்ன சொன்னாரு? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைத்தார். முதல் நாள் எடப்பாடின்னு சொன்னாரு முதலமைச்சர், நாங்க ஆதரிக்க போறோம், நீங்களும் ஆதரிங்கன்றாரு. அது எப்படிங்க மக்கள் ஏத்துக்குருவாங்களான்னு கேட்டேன். 2ஆம் நாளை கூப்பிட்டாரு. இல்ல அவரு வேணா நீங்களும் சிரிக்கிறீங்க, திருமாவளவன்னாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினரா இல்லையேன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னாரு? 6 மாசத்துக்குள்ள நின்று ஜெயிச்சுக்கலான்னு சொன்னாருன்னு சொன்னேன். அதுக்குள்ளே எனக்கு உலகம் முழுவதும் அழைப்பு வந்தது. தாவேகாவுக்கு போங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுங்கன்னு ஆதரவு கொடுத்தேங்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? இதான் விட்னஸ். ஒரு பெரிய மனுஷன், IUML கட்சி, இந்திய ரொம்ப சேஃபா உலகம் முழுக்க என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. குறிப்பிட்டு தாவேகால இருந்து தானே கேட்டிருப்பாங்க.
அல்ல தாவேக்காவிலிருந்து கேட்டாங்க. உலகம் முழுவதும் நெருக்கடி. அப்படி கேட்க கூடாதுல்ல சார்? இல்ல, இஸ்லாமிய பெருமக்கள் அங்க ஆதரவு கொடுங்கன்னு சொன்னார். அதைத்தான் அவர் சொன்னார். ஆக இப்படி 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 எல்லாம் கசிஞ்சிருச்சு அந்த விஷயம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றியது போதே அப்போது தோல்வி தொடங்கிவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம் எது? அதனுடைய முகம் எது? அதுவே நீங்கள் இழந்து விட்ட பிறகு எங்கே நீங்கள் முகவரியை பெறுவீர்கள் என்பதுதான் இப்ப கேள்வி. அதனாலதான் மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி முகத்தை சந்திக்க முடியாத, ஒரு எதிரியை சந்திக்க முடியாத துணிவற்ற தனத்தை பார்க்கிற போது மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சரிந்து விட்டது. ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் வைக்க ரகசியமா ட்ரை பண்ணாங்க, அதுதான் ரீசன் சொல்றீங்க. அப்ப டிஎம்கேல இருந்தும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் டிவிகேவை நோக்கி வரலையே? இல்ல, அது வட்ட செயலாளர் மாவட்டம் கூட வரலையே. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அவர்கள் தலைமையின் மீது நம்பிக்கையோட இருக்கிறாங்க. சரி, நம்ம அவங்களோட தோத்திருக்காரு, இங்க இபிஎஸ் ஜெயிச்சிருக்காரு, இவர் மேல நம்பிக்கை இல்ல, ஜெயிச்சிருக்காரு. ஆனாலும் கூட அந்த தலைமை ஒவ்வொரு முடிவுகளையும் தவறான முடிவுகளை எடுத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் எல்லாம் யார்? பட்டியலை வாசிங்க. யார் அவங்க எல்லாம்? தூத்துக்குடிக்கு இங்க சென்னையில் இருந்தவர் ஒரு தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புத்தூரில் 6 முறை 7 முறை வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராக விளங்குகிற டிஆர் பாலுவை எதிர்த்து ஒரு சாதாரண 10 கோடி ரூபாய் செலவு செய்கிறேன் என்று சொன்னதற்காக நிறுத்தப்பட்டார் டாக்டர் பிரேம்குமார். இப்படி எண்ணற்ற வேட்பாளர்கள். எப்படி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை அந்த மாதிரி தான் தொடர்ந்து இப்படி டாக்டர் நிக்க வச்சாங்க, யாருன்னு தெரியாதோ. இப்படி ஒரு முடிவை எடுத்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு ஏன் சார் கொடுக்கல? அருப்பு பிரதானம் வேற என்ன இருக்கு? பணம் இருக்கா? இல்ல. சரி, அப்ப இல்ல சீட்டு, நீங்க நிதானமே பிரதானம் இருந்துட்டீங்க. அவ்வளவு வேற என்ன இருக்கு? நீங்க பணத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு சூழ்நிலை உருவாகிற போது அந்த இடத்தை அகன்றணும். உங்களுக்கு இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. நான் யாரையுமே பகைத்துக் கொள்வதும் இல்லை, யாரையுமே நாங்கள் கொடுக்கிற பணிகளை மனப்பூர்வமாக ஆட்சி கொண்டிருக்கிறோம். அவரோடு தொடர்ந்து பயணித்தோம். ஆனால் அவர் எடுத்த முடிவுகள் தவறான முடிவுகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகள் எல்லாம் விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அரவணைக்க வேண்டும், மீண்டும் அழைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரையும் சேர்த்துக் கொள்கிற போதுதான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று அவரிடத்தில் எத்தனையோ முறை எல்லா தலைவர்களும் நாங்கள் உட்பட சொன்னோம். அவரால் கேட்பதாக இல்லை, காதலே போட்டுக்க மாட்டேன், காதல கேட்கறதே இல்லை. ஓகே, மேக்னெட்டிக் லீடர் ஜெயலலிதா மேடம், இங்க விஜய், 2 பேருக்கும் ஈக்குவலா இருப்பாங்களா சார்? அந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் லீடரா விஜய் உருப்பெறுவாரா வருங்காலத்தில்? அந்த நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா பெறுவார். எப்படின்னு சொன்னா 2 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்காரு. அது ஃப்ளூக்ன்றாங்க, இலுமினாட்டின்றாங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலன்றாங்க, பிஜேபின்றாங்க, இவிஎம் மிஷின்ல பிரச்சனைன்றாங்க. ஒரு 25 வீடியோ வேற வேற இவிஎம் மிஷின்ல எல்லாரும் சொல்றதுதான். இந்த வெற்றியை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் பின்புலன்றாங்க. நீங்க யார நீங்க எங்க விசாரிச்ச பிறகு விசாரிச்ச கூட இருக்கிறவன் தெரிஞ்சவன் போனவெல்லாம் விசிலுக்கு தான் போட்டிருக்கான். நம்ம கூட இருக்கிறவனே விசிலுக்கு போடும்போது இவி மிஷின் அதாவது காலம்தான் இந்த தீர்ப்பை வழங்குகிறது. இன்றைய தேவையை மிக சரியாக யூகித்துக் கொண்டார். 2 ஆண்டுகளில் ஒரு கட்சி தொடங்கிய ஒருவர், உச்சபட்ச நடிகர், 1000 கோடி ரூபாய் அவருக்கு பிசினஸ் வியாபாரமாகிறது. அதை விட்டுவிடுத்து விடுகிறார். வேண்டாம், எனக்கு படம் வேண்டாம், நான் அதை விட்டுட்டு உங்களை நம்பி வர்ற சேவை செய்ய வருகிறேன்னு சொல்லுகிறார். திமுக கடுமையான அதிருப்தி. அண்ணா திமுக மிதமான போக்கை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு சரியான இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதனுடைய எதிரொலிதான் இந்த வெற்றி. விஜய் போர்காஸ்ட பார்த்துட்டாரு. மற்றவங்க இபிஎஸ்ஓ ஏன் டிஎம்கே கூட அதை கணிக்க தவறிட்டாங்க. யார் மக்கள் கூட கணிக்கல. ஆனா ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. அவர் மட்டும் தான் கான்பிடென்டா இருந்தாரு, கான்பிடென்டா ஜெயிச்சாரு, கான்பிடென்டா சிஎம் சீட். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும்னாரு, நல்லதே நடந்துச்சு. ஆனா அவர் சொன்னதெல்லாம் ஏருக்கு மாறா இருக்க மாதிரி இருக்கு சார். பிஃபோர் எலெக்ஷன் தேர்தலுக்கு முன் என்ன சொன்னாருன்னா 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு. இப்ப ஆனா இப்போ 10 ரூபாய்க்கு சட்டமே கொண்டு வர போறாங்க, அது கரெக்ட் தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னாரு. பட் அதுவும் கிட்டத்தட்ட இருக்கு. பாலியல் 3 வயசு பெண்ணு ஒரு குழந்தை. இல்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இல்ல சார், அதுக்கு எப்படி சார் அவங்க 3 வயசு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட குழந்தை ஒரு அம்மா கிட்ட போயிட்டு
ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுமான்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அது சொல்லக்கூடாது, தவறுதான். கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 63 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அரசு இயந்திரங்கள் துரிதகலியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஊழல் ஒழிஞ்சிருக்கு, டெய்லி பாக்குற அரெஸ்ட் ஆனாங்க. ஆனா நேத்து அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு சார். நேத்து என்ன ஆச்சு, பழனி தண்டாயுதபாணி சுவாமி அந்த கோயில் அதனோட நியூஸ் வந்துடுச்சு சார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடம் நிலம் பத்திரப்பதிவு மோசடி, சார் பதிவாளர் சஸ்பெண்ட். இன்னைக்கு பேப்பர் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நியூஸ், தினமணி. சோ இந்த மாதிரி ஊழல் வந்து ஆல்ரெடி வந்து சட்டசபையில் அந்த இது சொன்னாங்க, கார் பார்க்கிங் பத்தி ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர், அது வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு சார். ஆனா அவர் வந்து சொல்லிட்டார், லஞ்சம் வாங்காதீங்க, கேட்டா என் பேர் விஜய் பேரை சொல்லுங்க. அங்க எங்க போய் சார் லஞ்சம் வாங்க கிட்ட அவர் பேர் சொல்ல முடியும்? இல்ல அதெல்லாம் இல்ல. நிர்வாகம், பொதுப்பணித்துறை மற்றும் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை ஆன்லைன் டெண்டர். ஆமா, சிபிஎஸ்சி ஐபிஎஸ்சி ஸ்கூல்கள்லாம் ஆன்லைன் முறையில் தான் வந்து என்ஓசி. இப்படி எல்லா துறைதோறும் மிக சரியா நடக்குது. நீங்க வந்து அததான் வந்து மக்கள் வியக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பத்திரப்பதிவு இவைகளெல்லாம் மிக சரியாக நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு பாத்தீங்களா சார், ஆணையம் சிபாரிசுகளை தவிர்க்க முதல்வர் விஜய் உத்தரவு. ஆணையத்துல எல்லாம் போடுவாங்க, ஆணையத்துல வாரிய தலைவர்கள். ஆமா, சிபாரிசு இல்ல. ஆமா, இவர்கிட்ட வந்திருக்கான் ஒரு 4-5 நாளா, நோ ரெக்கமெண்டேஷன் சொல்லிடுங்க, போல்டான டிசிஷன். அதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல வரவேற்க தகுந்த விஷயம். இதை போல சட்டம் ஒழுங்கு இரும்பு கரம் கொண்டு அடக்க சொல்லி இருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள். சிங்கப்பெண் ஆமா கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே சார், நீங்க 8 பேருக்கு எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. துணை சபாநாயகரே பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தான். ஆனா இப்போ இதே வந்து ஒரு கக்கன் வந்து இருக்கிறாரு அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இப்ப இருக்கிற மினிஸ்டர்லாம் விஜய் அவர் சொன்னாதான் செய்யறவங்க, இவங்களாம் தனித்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில எடுத்தாலும் பிரச்சனையில் முடியுது. கீர்த்தனா எந்த ஒரு இதுக்கு போனாலும் ப்ராப்ளத்துல முடியுது. ஒரு மினிஸ்டர் ஐபிஎல் மேட்சுக்கு போனா அதுவே ப்ராப்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா டிவிகே மினிஸ்டர்ஸ் 2 கண்ணம், ஏடிஎம்கே டிஎம்கே 2 கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளமா சார்? இல்லை, அதாவது வந்து ஒரு அமைச்சர்கள் போனார்கள், அவர்களை வந்து திட்டமிட்டு குறி வைக்கப்படுகிறார். சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராக தொழில்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய கீர்த்தனா அவர்கள் மீது தொடர்ந்து இந்த பரப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர் மீது குறி வைக்கப்படுகிறார். செய்தியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இருந்த போதிலும் கூட அமைச்சர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். மக்கள் பணியாற்ற வருகிற போது, ஒரு அமைச்சராக இருக்கிறவர்கள் போது எல்லா இடங்களிலும் சிவற்று கூட கண்ணு காது மூக்கு இருக்கும். ஆக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், தூய அன்போடு இருக்க வேண்டும், நிர்வாகத்தில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அவர் ஆணையை ஏற்று தூய்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பேச்சை குறைத்து செவி கேட்பதில் அதிகப்படுத்திக் கொள்ள. பேச்சை குறைன்றீங்க. ஆமா, பேச்சை குறைத்து செயலை அதிகப்படுத்துவது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்வாங்க. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். ஆமா, வெற்றிடத்தை காற்று நிறம். நீங்க சொன்ன ஃபேமஸ் ஒரு கோட். அது என்ன மீனிங், என்ன மீன் பண்றீங்க சார்? எனக்கு குழப்பமா இருக்கு. யாரை மீன் பண்றீங்க? இல்ல, அதாவது அதுதான் தகுதி உள்ள தலைவர். டிவிகேக்கு போறத சொல்றீங்களா? நான் சொல்லலங்க. தகுதி உள்ள தலைவராக இருக்கிற காரணத்தினால்தான் விஜய் வெற்றி பெற்றார். வெற்றிடமாக இருந்த ஒன்றை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரப்புமா என்கிற நிலையில் இல்லை. அந்த இடத்தை விஜய் என்கிற காற்று நிரப்பி விட்டது. அதான் முக்கியம். அதுக்காக தான் அதை சொன்னேன். கட்டாயம் அந்த காற்று மட்டும் நிரப்புறது மட்டும் இல்ல சார், இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல செகண்ட் கியர், தேர்ட் கியர், டாப் கியர்ல போக ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல சைலண்டா இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கரூர் 32 பேருக்கு தற்காலிக பணி நியமன ஆணைகள் வழங்கினாரு. எங்கேரியா பெரம்பூருக்கு வந்து வியாசர்பாடியில தொகுதி அலுவலகத்தை பிரம்மாண்டமா திறந்து வச்சு எல்லாரும் பிளசன்ட் மேனர்ல பண்ணிட்டாரு. சோ கொஞ்சம் ஸ்பீடப் எடுக்கிறாரு சார் அவரோட. இல்ல, தொடர்ந்து ஸ்பீடப் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஆட்சி அதிகாரத்தில் 2 ஆண்டுகள் கட்சி தொடங்கி புதுதாக ஒரு முதலமைச்சர், நேரடியான ஒரு முதலமைச்சர், அரசியல் அனுபவங்கள், அதிகார வர்க்கங்கள், ஆட்சியினுடைய லகான் எல்லாம் வந்து அவர் கைக்குள்ள வருகிற போது இன்னும் பக்குவப்படும். 100 டிகிரியில தான் சார் தண்ணி கொதிக்கும். ஆமா, தண்ணி வச்சோன்னு கொதிக்க ஆரம்பிக்காத, ஸ்பீடு எடுக்கணும். அது எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நீங்களும் சிங்க் ஆயிட்டீங்க சார். முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்பெக்ஸ்லாம், ஒரு ஆர்டினரி லுக்கா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் இன்னொன்னு வேற வச்சிருக்கீங்க, ஸ்கொயர் பெருசா. நான் அந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க காஸ்டியூம்லாம் இன்னைக்கு ஒயிட். நேத்து இன்டர்வியூலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா விஜய் சார் விட பரபரப்பா சூப்பரா இருந்தது ட்ரெஸ் அண்ட் குறுந்தாடி. இதெல்லாம் நான் பார்த்ததுல கிளீன் ஷேவோட தான் உங்களை நான் முன்னாள் அமைச்சரா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன்.
ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு தேஜஸ் வந்திருக்க சார் டிவிகளை சேர்ந்ததாலியா? அப்படி இல்லை, இப்பவே இப்படித்தான் இருக்க போறோம், அவ்வளவுதான். இளைஞர்களுடைய படை, அது கேட்கறேன் எப்படி சார் இருக்கு இளைஞர்கள் படை அடையப்பா. அவர் முதலமைச்சர் விஜயை பார்த்துட்டு வெளியே வந்தா என்கிட்ட 500 பேர் செல்ஃபி எடுக்கிறான். இதுதான் கிடைத்த வெற்றி. ஆக வந்து ஒரு ஒரு அவருக்கு இருக்கிற அபரிதமான செல்வாக்கு வெளியே வருகிற போது அந்த ஆற்றல், புகைப்படம் எடுத்தது போது ஆஹா அப்படின்ற வியக்கிற தன்மை, இவைகளெல்லாம் அவருக்குரிய அந்த செல்வாக்கு புகழினுடைய உச்சத்தை காட்டுகிறது. அவர் கூட இருக்கும் போது நமக்கும் புகழ் ஆல்ரெடி நீங்க புகழ் அதிகமாகுது, எக்ஸ்ட்ரீம் ஆகுது, ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. நான் பார்த்தேன், நான் புரட்சி தலைவர் அம்மாவோடு பணியாற்றி இருக்கிறேன், அவரோட அமைச்சரவையில் இருந்திருக்கிறேன். அவர்கிட்ட எப்படி ஒரு ஈர்ப்பு இருந்ததோ அதை போல வந்து முதலமைச்சர் விஜய் இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கு. என்ன அம்மா நான் பார்த்தோன்னா ஆஹா தைரியமா வருவாங்க, வந்தோடனே அப்படியே சாஸ்தாங்கமா இதுவாயிடுவாங்க, சொல்றதெல்லாம் கேட்பாங்க. இவர்கிட்ட என்ன நீங்க பேசுனீங்க? ஆமா, ஒரு பொலைட், ஒரு 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 அமைதி நிலை, சிம்பிள், குப்பை போல எளிய மனிதர், மழைநீரை போல சுத்தமான உள்ளம். ஆமா, அப்படி ஒரு தாயிடம் காட்டுகிற அந்த பரிவு, ஒரு கோபமே வராத ஒரு நேசம் உள்ள ஒரு பந்தம், ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், அதே சமயத்திலே பார்க்கக்கூடிய அளவில் வியப்பு, அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் வானம் தொடுகிற அளவுக்கு ஒரு வியப்பு. ஆனால் அந்த வானமே நமக்கு அருகில் இருப்பதை போல, ஒரு அருகில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பரவசம், இது பார்க்கிற வியப்பா இருக்கு. நீங்க கூட நினைக்கலாம் கட்சியில சேர்ந்து ஒரு வாரத்துல இப்படி கூறாரு அப்படின்னு. இல்ல, இது யாரு இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, இயல்பா இருக்குன்னு சொல்றேன். இல்ல சார், விஜய வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். மிகு முதலமைச்சரா இப்ப அவரு எல்லாரும் எவ்வளவு படம் பார்த்திருக்கோம், எல்லாருக்கும் பாட்டு எழுதிருக்கீங்க. நான் துப்பாக்கி வேற படத்துல நடிச்சிருக்கேன். நான் விஜய் படம்னாலே ஒரு சீன் மீடியால நடிச்சிருவேன். ஸ்லீப்பர் செல் வார்த்தையை நான் தான் சொன்ன முதல்ல அந்த படத்துல. நீங்க சுக்கரன்ல பாட்டு, நீங்க ஒரு பாடலாசிரியர், கவிஞர், 20 படத்துக்கு எழுதிருக்க. உப்பு நீங்க சார் விஜய் அவர்களை வந்து உப்புக்கு ஒப்பிட்டு பேசுறீங்க. உப்பு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? உப்பு சாம்பார்ல போட்டா வெஜ், சிக்கன் 65 போட்டா நான்வெஜ். அந்த மாதிரி உப்புனா சாஃப்ட் இல்ல, சாஃப்டாவும் இருக்கிறாரு, கொளத்தூர்ல கொத்து பராட்டா ஓடு 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 ஓடுன்றாரு. இந்த இதெல்லாம் வந்து அவசியமா, அத்தியாவசியமா, இல்ல அவாய்ட் பண்ணலாமா? இல்ல, அதாவது வந்துங்க, எதிராளி என்ன நிலையில் இருக்கிறாரோ அதே மனநிலையில் மாறும். இப்ப நான் மட்டும் ஜென்டில்மேனா இருந்தா போதாது, எனக்கு எதிரே இருப்பவர்களும் ஜென்டில்மேனா இருக்கணும். அப்பதான் என்னுடைய ஜென்டில்மேனுடைய தன்மை வந்து வெளிப்படும். வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்லுவார், நான் எந்த விதமான ஆயுதங்களை எடுப்பேன் என்பதை நான் தீர்மானிப்பதில்லை, எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அமைதியா இருக்க அந்த சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அந்த கதை இந்த கதை சொல்லி அவரை சீண்டி விட்டார்னா அதுக்கு பதில் சொல்றாரு. அதான், அதாவது வன்மமோ இல்லது பழிவாங்குகிற போக்கோ இந்த அரசியலில் வேண்டாம், தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் வேண்டாம் என்கிற எண்ணத்தை என்னிடத்தில் பிரதிபலித்தார் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த். இதுதான் தலைவருடைய கருத்து, உங்களிடத்துல சொல்றேன்னு சொன்னார். சூப்பர். ஆக இப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவரை ஒருவர் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது எந்த நிலை, சரி இதுக்கு அவங்க பதில் தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தந்திருக்கிறார். மற்றபடி நம்ம அரசு சேவை, நம்முடைய பணி, பேச்சை குறை, செயலை பெருக்கு என்பதுதான் அவருடைய அடையாளம். அவரோட பேச்சுக்கள்லாம் எலெக்ஷன் டைம்ல ஓகே சார், ஆஃப்டர் சிஎம் ஸ்வாமின் பதவியேற்ற பிறகு கிரிஞ்சா இருக்கு. அவரோட தகுதிக்கு, சிஎம் தகுதிக்கு இல்லைன்னு 1-2 பேர் சொல்றாங்க சார். அது இன்னும் பக்குவப்படுகிற போது மாற்றிக்கொள்வார். ஒன்று 2 விஷயங்கள் இருக்கும், அதை பக்குவம் அடைகிற போது நிச்சயமாக அவருக்கே அது தெரிய வரும். இன்னைக்கு 2 நியூஸ் சொன்னா இன்னொரு 2 நியூஸ் நல்ல நியூஸ் சார். தாய்மாமன் தங்கமோதம் திட்டத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமானது, அவரோட அலுவலகத்துல சிஎம் செல்லுல மனு கொடுக்க கியூ எக்கச்சக்கமா நிக்குது. இது எதை காட்டுது சார்? இந்த ரெண்டும் ஒரே நாள்ல வந்த செய்திகள். இல்ல, அதாவது தாய்மாமன் திட்டத்தை முறைப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கத்தின் ஒரு மகத்தான அரிதிலும் அரிதான தலைவர் கலெக்டர்களுடைய மாநாட்டில், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அடங்கிய மாநாட்டில் கூட சொன்னார். அண்ணா சொன்னதை போல மக்களிடத்தில் செல், மக்களோடு பணியாற்றி அவர்களை நேசி என்கிற கருத்தை தான் முன்வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். ஆக அவருடைய பிறந்த நாளில் தாய்மாமன் திட்டம் என்பது ஒரு வரவேற்க தகுந்தது, நல்ல ஒரு அவருடைய பண்பு வெளிப்படுத்துகிறது. தேர்தல் அறிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் தெரிகிறது. இரண்டாவதாக மனுக்கள்
இந்த இடத்துல நம்ம வந்து விஜய்கிட்ட சொன்னோம்னா, முதலமைச்சர்கிட்ட சொன்னோம்னா, சகோதரன்ட்ட சொன்னோம்னா, அண்ணன்ட்ட சொன்னோம்னா, நடக்குதோ இல்லையோ பார்த்தா போதும் கொடுக்க வந்திருக்காங்க. பார்த்தா போதும், அவற்றை கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணம் வருகிற போதுதான் உங்களுக்கு வந்து ஒரு தலைவர் மீது மதிப்பு ஏற்படுகிறது. அவரும் அதை வாங்கி போய் தூக்கி போடக்கூடாது. அதை முறையாக செயல்படுத்தக்கூடியவராக இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மனுக்கள் கொடுக்கிறாங்க.